வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் hameedsvlog. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நானும் என்னோடய தம்பியும் கொரோனாவுக்கான வேக்சின் எடுத்துக்கிறதுக்காக வேக்சினேஷன் கேம்புக்கு போயிருந்தோம். ஸோ இந்த கேம்ப் எங்கே போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாகப்பட்டினம் மாவட்டம் மஞ்சக்கொல்லைன்ற ஊரில் கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ண கேம்புக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே வேக்சினும் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். நம்மளில் பல பேருக்கு இந்த வேக்சின் போடுறதுல பயம் இருக்குது. ஸோ இந்த வேக்சின் போட்டால் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமோ, இல்லை ஏதாவது நம்ம உயிருக்கே ஆபத்து ஏதாவது வருமோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுறாங்க. அது எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் பதில்கள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ முழுக்க ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காகவே இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வேக்சின் ஏற்கனவே போட்டிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வேக்சின் போட இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி நான் மஞ்சக்கொல்லையில் வேக்சின் போடுறதுக்காக வேக்சின் கேம்புக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி டோக்கன் வாங்கியாச்சு. ஸோ 145 மஞ்சக்கொல்லையில் ருக்மணி மஹால்னு சொல்லிட்டு ஒரு மண்டபம். ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். நம்ம க்யூவில் நின்றுட்டுருக்கோம். ஸோ நானும் நம்ம பிரதர் 2 பேர் நின்றுட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உள்ளே போயிட்டு ஊசி போட போகிறோம். ஸோ பார்க்கலாம். உள்ளே போயிட்டு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸுக்கு உங்களோட ஐடி கார்டு, அதாவது ஆதார் கார்டு பற்றின டீட்டெயில்ஸ், அப்புறம் உங்கள் கான்டாக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஒட்டியிருந்த ஒரு போஸ்டரில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 40 வயதுக்கு மேல் அனைவருக்கும் சர்க்கரை, ரத்த அழுத்தம், ஆஸ்துமா மற்றும் இதர இணை நோய்கள் இருந்தாலும்னு போட்டுருந்துச்சு. ஸோ அப்படின்னா அவங்களும் இந்த வேக்சின் எடுத்துக்கலாம். தொடர்ந்து க்யூவில் நம்ம நின்றுட்டுருக்கோம். க்யூ மூவ் ஆகிட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லுவோம். நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா அவனோட ஆதார் கார்டு, அப்புறம் ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டுருக்கான். ஸோ அவனை தொடர்ந்து நானும் என்னோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் என்னையும் உள்ளே அலோவ் பண்ணாங்க. உள்ளே வந்தாச்சு. ஆதார் நம்பர், ஃபோன் நம்பர்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு இப்போது நம்மளை உள்ளே அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ மொபைல் ஆப் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஆப்பில் நோட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். என்னாச்சு, எப்படி இருந்துச்சு? ஒன்றும் இல்லை, வலிச்சுச்சாண்டா? இல்லை இங்கே பாருங்க. காலையில் ஒன்று, நைட்டு ஒன்று, இது நைட்டு மட்டும் ஒன்று. காலையில் நைட்டு மட்டும் ஒன்று. சரி, தேங்க்ஸ்.
வேக்சின் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் கழித்து தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வேக்சின் போட்டு இது வரைக்கும் 5 நாள் ஆச்சு. ஸோ இது வரைக்கும் எனக்கும் என்னோடய தம்பிக்கும் எந்த வித சின்ன வந்து ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் கூட இல்லை. இன்ஜெக்ஷன் போட்டப்போ கையில் வந்து லைட்டாக வந்து பெயின் இருந்துச்சு. ஸோ அதை தவிர்த்து எங்களுக்கு வந்து வேறு எந்த சைடு எஃபெக்ட்டுமே வந்து பெருசாக தெரியல. ஸோ அதனால தான் வந்து வேக்சின் போட்டு அந்த வீடியோ உடனே வந்து போஸ்ட் பண்ணாமல் வெயிட் பண்ணி ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு இந்த வீடியோ போடலாம், அது வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 5 நாள் கழித்து இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த 5 நாளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லை. ஸோ இந்த இன்ஜெக்ஷன் வந்து எல்லாம் ஒரு 3 வகையான வேக்சின்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கோவேக்சின், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கோவிட்ஷீல்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்புட்னிக் வி. ஸோ இந்த வேக்சின்ஸ்லாம் வந்து நீங்கள் ப்ரைவேட்டில் வந்து போய் போடுறீங்க அப்படின்னா இதோட விலைகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு இந்த கோவேக்சின்ற ஒரு வேக்சினோட ப்ரைஸ் வந்து, அதாவது நீங்கள் ப்ரைவேட்டில் வந்து போடுறீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500லேருந்து 2000 வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் 2000 செலவு பண்ணால் என்ன வரும். ஸோ கொரோனா டைமில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேலைகள் இல்லை, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நீங்கள் போய் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடுறப்போ அது வந்து நிறைய வந்து உங்களோட பணம் வந்து செலவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி கவர்மெண்ட்ஸ் போடுற கேம்பில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலியில் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க. இது வந்து சேஃப் தான். ஸோ எந்தவித சைடு எஃபெக்ட்டும் எனக்கு இல்லை. ஸோ நீங்கள் போனீங்க, உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்க அதுக்கு என்ன சஜஷன் சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கோவேக்சின் போடுறீங்கன்னா அந்த ஒரு 18 நாள் இல்லை ஒரு மாதம் கழித்து இன்னொரு நம்ம வந்து 2வது டோசேஜ் எடுத்துக்கணும். ஸோ அந்த டோசேஜும் வந்து கோவேக்சினாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கோவேக்சின் போட்டிங்கன்னா அடுத்த டோசேஜும் வந்து கோவேக்சினாக தான் இருக்கும். இப்போது கோவிஷீல்டு எடுத்திங்கன்னா அதுக்கு அடுத்த டோசேஜும் கோவிஷீல்டாக தான் இருக்கும். ஸோ இது மாதிரி என்ன வேக்சின் நீங்கள் வந்து எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற வேக்சின் தான் வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வேக்சின் ஏற்கனவே போட்டிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வேக்சின் போட இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் வேக்சின் போட போகும்போது உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸை ஃபோனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க ஒரு ஆப் மூலிமா. ஸோ அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் வேக்சின் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஆன்லைனில் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வேக்சின் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயால் சொல்கிறதுக்கும் உங்களோட ஃபர்தராக நீங்கள் வந்து இப்போ ஃபாரின் போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை உங்களோட ஃபர்தர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஸோ அப்போ வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்டேட் டு ஸ்டேட் போகிறீங்க, அப்போ நீங்கள் வந்து வேக்சின் போட்டால் தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை வந்து ஷோ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வேக்சின் போடும்போது எந்த மொபைல் நம்பரை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், யூ ஹேவ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி வேக்சினேட்டட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெசேஜில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்குள்ளே போகும். ஸோ கோவின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்குள்ளே போகும். ஸோ அந்த வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறம் சைன்இன் ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃப்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸை ப்ரெஸ் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். அது கீழே வந்து கெட் ஓடிபின்னு இருக்கும். ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண அதே மொபைல் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கெட் ஓடிபின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் உங்கள் மொபைலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி வந்து மெசேஜில் வரும். ஸோ அந்த மெசேஜை என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது அந்த கோவின் அப்படின்னு சொல்கிற வெப்சைட்டில் ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் உங்களோட டீட்டெயில்ஸ், நீங்கள் எப்போ வந்து வேக்சின் போட்டிங்க, உங்களோட நெக்ஸ்ட்டு வேக்சின் நீங்கள் எப்போ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த டவுன்லோட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். தேவைன்றவங்க சர்டிஃபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.